அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டத்தில் வழக்கறிஞர் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாவட்ட அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இந்த நிலையில் இதில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவின் வழக்கறிஞர் கூட்டம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சிலம்பரசன், வணக்கம். இந்த கூட்டமானது எப்பொழுது துவங்கியது? இந்த கூட்டத்தில் என்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் கோதலி. சேலம் மாவட்ட அதிமுக புறநகர் அலுவலகத்தில் சேலம் மாவட்டம் மற்றும் சேலம் புறநகர் மற்றும் மாநகர் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் உள்ள அதிமுக வழக்கறிஞர் பிரிவில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக ஆலோசனை மேற்கொண்டார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பத்துறை மற்றும் துணை செயலாளர் சரவணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குறிப்பாக வருகிற தேர்தலில் எதிர்கொள்வது, அதே போன்று அதிமுக தொண்டர்கள் மீது போன பொய் வழக்கு, அதே போன்று அவர்கள் உள்ள ஏற்கனவே உள்ள வழக்குகள் முடிப்பது, அதே போன்று ஆளுங்கட்சியில் போடப்படும் வழக்குகளை எவ்வாறு சந்திப்பது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் பிரிவு பங்களிப்பு போன்றவற்றை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வழக்கறிஞருக்கு ஆலோசனை வழங்கினார். குறிப்பாக அதே போன்று உள்ளாட்சி தேர்தல், வருகிற சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் இந்த குறிப்பாக இந்த ஆலோசனையில் பங்கேற்று வழக்கறிஞருக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார். கூட்டம் குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.